வணக்கம் பானு. 2024ஆம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று முதல் அதிகாலை முதல் துவங்க இருந்த நிலையில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் பாச்சல் ஊராட்சி குமன்ஸ் காலனி பகுதியில் 2 வாக்கு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. 230 மற்றும் 230 எண் கொண்ட 2 வாக்கு மையங்களிலும் இன்று காலை 7 மணி முதல் வாக்கு துவங்க இருந்த நிலையில் அந்த பகுதி சுற்றி இருக்கின்ற சுமார் 2000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களில் ஆர்வமுடன் வாக்கு செலுத்த வாக்கு மையத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். ஆனால் 7 மணிக்கு அந்த அரசியல் கட்சி பிரமுகர்கள் முதல் அந்த ட்ரையல் என்று சொல்லக்கூடிய அதாவது மாதிரி வாக்குகளை பதிவிடுவார்கள். அந்த மாதிரி வாக்குகள் 50 வாக்குகள் பதிவிட்ட பிறகு அந்த கண்ட்ரோல் யூனிட்டிலிருந்து அந்த வாக்குச்சீட்டை வெளியேற்றிவிட்டு சீல் வைத்திருக்க வேண்டும். ஆனால் அதை வெளியேற்றாமல் போலிங் ஆபீசர்ஸ் அதை வெளியேற்றாமல் அந்த கண்ட்ரோல் யூனிட் மிஷினை அப்படியே சீல் வைத்ததன் காரணமாக அந்த வாக்கு இயந்திரம் பழுதடைந்தது. இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக வாக்காளர்கள் வாக்கு செலுத்த முடியாமல் தவித்து வந்தனர். அதன் பிறகு போலிங் ஆபீசர் ஜோனல் ஆபீசருக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் ஜோனல் ஆபீசர் வெங்கடேசன் சம்பவ இடத்திற்கு வாக்கு மையத்திற்கு வந்து தற்பொழுது வரை ஒரு வாக்கு மையத்தில் பழுதை சரி செய்துள்ளார். இன்னொரு வாக்கு மையத்தில் சரி செய்து கொண்டிருக்கிறார். வாக்காளர்கள் ஒரு மையத்தில் வாக்கு செலுத்த துவங்கியுள்ளனர். மற்றொரு 230வது எண் கொண்ட வாக்கு மையத்தில் இன்னும் தற்பொழுது வரை அந்த பழுது சரி செய்யப்படவில்லை. அது குறிப்பிட்ட பழுதுகளை சரிபார்த்து வருகின்றனர். ஆனால் தற்போது வரை கூட வாக்காளர்கள் வாக்கு செலுத்த முடியாத காரணத்தால் அந்த வாக்கு மையத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது பானு.